அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸாம்பிள் 3.4 பார்க்க போகிறோம். கொஸ்டின் எல்லாரும் பாருங்கள். இன் an inter school athletic meet with total of 24 individual prizes securing a total of 56 points, a first place securing 5 points, a second place securing 3 points and a third place secures 1 point. Having a many third place finishes as first and second place finishes. Find how many athletic finished in each place ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே இந்த கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு அத்லட்டிக் இன்டர் ஸ்கூலில் அத்லட்டிக் மீட்டில் வந்து டோட்டல் ப்ரைஸ் வந்து எவ்வளோது அப்படின்னா 24 ப்ரைஸு. பாயிண்ட்ஸ் வந்து 56, டோட்டல் பாயிண்ட்ஸ் வந்து 56 பாயிண்ட்ஸு. அப்போ 3 பிளேஸு, ஃபஸ்ட் பிளேஸு, செகண்ட் பிளேஸு, தேர்ட் பிளேஸுன்னு சொல்லிட்டு 3 பிளேஸ்லேயும் வந்து ப்ரைஸ் கொடுக்குறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு பிளேஸ் எத்தனை ப்ரைஸ் வாங்கினாங்க, செகண்ட் பிளேஸ் எத்தனை ப்ரைஸ் வாங்கினாங்க, அத்லட்டிக் எத்தனை பேர் வாங்கினாங்க, தேர்ட் பிளேஸில் எத்தனை பேர் வந்து வாங்கினாங்க அப்படிங்கிறது தான் இங்கே கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ இங்கே கொஸ்டினில் கொடுத்ததை வச்சு நம்ம வந்து லினியர் ஈக்குவேஷன் வந்து ஃபார்ம் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு, என்ன கேட்டிருக்காங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு பிளேஸ் எத்தனை பேருன்னு நமக்கு தெரியாது. அப்போ ஃபஸ்ட்டு பிளேஸ் ஃபினிஷர்ஸை நம்ம என்னென்னு வச்சுக்கிறோம் அப்படின்னா எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். செகண்ட் பிளேஸ் ஃபினிஷர்ஸை ஒய்ன்னு வச்சுக்கிறோம். தேர்டு பிளேஸ் ஃபினிஷர்ஸை இசட்டுன்னு வச்சுருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு பிளேஸ் எக்ஸுங்கிறது நமக்கு தெரியாது, ஒய்ங்கிறது தெரியாது, இசட்டுங்கிறது நமக்கு தெரியாது, நம்மளாக போட்டிருக்கோம். இதோட ஆன்சரை நம்ம கண்டுபிடிக்கிறது தான் இந்த கொஸ்டினு. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், கொடுத்துருக்கதை வச்சு நம்ம வந்து ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, டோட்டல் ஆஃப் 24 இண்டிவிஜுவல் ப்ரைஸ். அப்போ என்னது, ஃபஸ்ட்டு பிளேஸு, செகண்ட் பிளேஸு, தேர்டு பிளேஸ் இதெல்லாம் சேர்த்தா வந்து 24 ப்ரைஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா? 24 ப்ரைஸ் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நம்ம எப்படி ஃபார்ம் பண்ணுறோன்னா எக்ஸு ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 24ன்னு ரைட் பண்ணுறோம். இது ஈக்குவேஷன் 1. ஓகேவா? அடுத்து என்ன சொல்கிறாங்க, பாயிண்ட்ஸு சொல்கிறாங்க. டோட்டல் பாயிண்ட்ஸ் வந்து 56 சொல்லியிருக்காங்க. அதில் வந்து ஒவ்வொரு பாயிண்ட்ஸ், ஃபஸ்ட் பிளேஸ் எத்தனை பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா 5 பாயிண்ட்ஸ். அப்போ ஃபஸ்ட்டு பிளேஸுங்கிறது எக்ஸு, அதை நம்ம எப்படி ரைட் பண்ணணும், 5xன்னு ரைட் பண்ணுறோம். அடுத்து செகண்ட் பிளேஸை வந்து எப்படி ரைட் சொல்கிறாங்க அப்படின்னா 3 பாயிண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்போ செகண்ட் பிளேஸு ஒய், அது வந்து 3yன்னு ரைட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு தேர்டு பிளேஸுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா 1 பாயிண்ட். ஒன்றுக்கு வந்து நம்ம இசட்டுன்னு மட்டும் ரைட் பண்ணால் போதும், இந்த இடத்துல 1 இருக்கிறதா தான் நமக்கு அர்த்தம். அப்போ பாயிண்ட்ஸு இங்கே டோட்டல் பாயிண்ட்ஸ் வந்து 56. ஸோ இது வந்து செகண்ட் ஈக்குவேஷனாக போட்டிருக்கோம். அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள், ஹேவிங் அஸ் மெனி தேர்ட் பிளேஸ் ஃபினிஷர்ஸ் அஸ் ஃபஸ்ட்டு அண்டு செகண்ட் பிளேஸ். தேர்டு பிளேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பிளேஸும் செகண்ட் பிளேஸும் சேர்ந்துச்சுன்னா தேர்டு பிளேஸு ஈக்குவலாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை எப்படி நம்ம ஃபார்ம் பண்ணுறோன்னா எக்ஸு ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு இசட்டுன்னு ஃபார்ம் பண்ணுறோம். ஓகேவா? இது ஈக்குவேஷன் 3. இப்போ 3 ஈக்குவேஷன் வந்து ஃபார்ம் பண்ணிட்டோமா. இப்போ இதை வச்சு நம்ம சால்வ் பண்ணி எக்ஸ் ஒய் இசட்டு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? எஸ்எம்முக்கு போகலாமா? இப்போ இந்த இடத்துல ஈக்குவேஷன் 3 இருக்குது பார்த்தீங்களா, ஈக்குவேஷன் 3 எடுத்துகிட்டு போய் நம்ம ஈக்குவேஷன் 1ல் அப்ளை பண்ண போகிறோம். இங்கே ஈக்குவேஷன் 3 என்ன இருக்குது, எக்ஸு ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ ஈக்குவல் டு இசட்டுன்னு கொடுத்துருக்காங்க. அதை எடுத்துகிட்டு போய் ஈக்குவேஷன் 1ல் போட போகிறோம். அப்போ ஈக்குவேஷன் 3யை ஈக்குவேஷன் 1ல் அப்ளை பண்ண போகிறோம். ஈக்குவேஷன் 1 என்னது இங்கே இருக்குது, எக்ஸு ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 24. ஓகேவா? இப்போ ஈக்குவேஷன் 3யை தான் போய் 1ல் போய் அப்ளை பண்ண போகிறோன்னு சொல்லியிருந்தோமா. 3 என்னது, எக்ஸு ப்ளஸ் ஒய். அப்போ இங்கே எக்ஸு ப்ளஸ் ஒய்க்கு பதிலாக இங்கே என்ன போடுறோம் அப்படின்னா இசட்டு போடுறோம். இப்போ ஆல்ரெடி இங்கே இசட் இருக்குது. அப்போ இங்கே இருக்கிற நம்பர் வந்து 24. ஓகேவா? அப்போ இசட் ப்ளஸ் இசட் என்ன வரும், 2z ஈக்குவல் டு 24. இசட்டை நம்ம இங்கே வச்சுக்கிட்டு 24
பை 2 கீழே வந்து டிவைட் ஆகும். அப்போ இசட் ஓட ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 24 2ஆல் டிவைட் பண்ணால் ஆன்சர் என்ன கிடைக்கும்னா 12. இப்போ இசட்டோட ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ இசட்டோட வேல்யூ 12ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த இசட்டோட வேல்யூவை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஈக்குவேஷன் 2ல் வந்து அப்ளை பண்ணி ஈக்குவேஷன் 2வை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்க போகிறோம். ஈக்குவேஷன் 2 இங்கே என்ன இருக்குன்னு பாருங்கள். 5x + 3y + z = 56 அதானே இருக்குது. அப்போ என்ன பண்ணுறோம், இசட்டுக்கு பதிலாக தான் இங்கே 12 போய் நம்ம போட போகிறோம். 5x + 3y + 12 இசட்டுக்கு இங்கே வேல்யூ தானே 12 கண்டுபிடிச்சிருக்கோம், அதை இங்கே போட்டு = 56 போடுறோம். அடுத்து என்ன பண்ணுறோம், அதே 5x + 3y = 56 வச்சுட்டு இந்த 12 இந்த சைடு போனால் -12 மாறுது. அப்போ என்ன பண்ணுறோம், 5x + 3y = 56ல் 12 லெஸ் பண்ணோம்னா 44 கிடைக்கும். அப்போ புதுசாக வந்து நம்ம ஈக்குவேஷன் 2வை வந்து மாற்றி கொண்டு வந்திருக்கோம். ஆல்ரெடி இங்கே வந்து ஈக்குவேஷன் 2 கண்டுபிடிச்சிருக்கோம். அதை வந்து இசட்டோட வேல்யூவை போட்டு ஈக்குவேஷன் 2வை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி ரைட் பண்ணியிருக்கோம். புரியுதா? இப்போ ஈக்குவேஷன் 2வை சேஞ்ச் பண்ண மாதிரி z = 12ஓட வேல்யூவை வச்சு ஈக்குவேஷன் 3யை வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஈக்குவேஷன் 3 என்ன இருந்துச்சு, x + y = zன்னு இருந்துச்சா. அப்போ நம்ம இதை பண்ண போகிறோம், x + y = zோட வேல்யூ 12. இப்போ புதுசாக இதை 3ஆக மாற்றிக்கிறோம். ஓகேவா? இப்போ நம்ம சம் வந்து போட போகிறோம். எப்படின்னா ஈக்குவேஷன் 2வை சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம்ல, என்ன சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம், ஈக்குவேஷன் 2 5x + 3y = 44ன்னு சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை எடுத்துகிட்டு போய் நம்ம இப்போ சம்மில் அப்ளை பண்ண போகிறோம். ஈக்குவேஷன் 2 அப்ளை பண்ண போகிறோம் பாருங்கள். 5x + 3y + z இசட்டுக்கு பதிலாக தான் அந்த சைடு வந்து கொண்டு போயிட்டு 44 ரைட் பண்ணியிருக்கோம். அடுத்து ஈக்குவேஷன் 3 இருக்குது பார்த்தீங்களா, இப்போ புதுசாக மாற்றி கொண்டு வந்திருக்கோம்ல, அந்த ஈக்குவேஷன் 3 என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம இதுக்கு சேமாக ஏதாவது ஒரு நம்பரை கொண்டு வரணும். அப்போ ஒய்யை வந்து இங்கே ஒய் இருக்குது, இங்கே 3y இருக்குது. அப்போ ஒய்யை 3yயாக மாற்றணும் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் 3யை வந்து 3ஆல் மல்டிபிள் பண்ணலாம். மல்டிபிள் பண்ணால் அதோட ஈக்குவலாக கொண்டு வரலாம். அப்போ ஈக்குவேஷன் 3யை 3யோட மல்டிபிள் பண்ணுங்கள். 3 × x 3x + 3 × y 3y = 12 × 3 36. ஓகேவா? இப்போ இது ரெண்டையும் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இப்போ எல்லாமே ப்ளஸில் இருந்தால் சால்வ் பண்ண முடியாது. எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கிறோன்னா மைனஸில் மாற்றிக்கிறோம். மைனஸில் மாற்றிட்டோம்னா 3yயும் 3yயும் கேன்சல் ஆயிரும். அப்போ இங்கே என்ன இருக்குது, 5x இங்கே 3x இருக்குது. 5xல் 3x லெஸ் பண்ணிங்கன்னா 2x = நமக்கு என்ன கிடைக்குது, 44ல் 36 லெஸ் பண்ணுங்கள். 4ல் 6 லெஸ் பண்ண முடியாது, வேறு வாங்கினீங்கன்னா 14. அப்போ என்ன வரும், 14ல் 6 லெஸ் பண்ணா அப்படின்னு சொன்னால் 8. ஓகேவா? அப்போ 2x = 8 கிடைக்குது. அப்போ எக்ஸோட வேல்யூ நம்ம என்ன கொண்டு வரலாம், இந்த 8க்கு டிவைடில் இந்த 2 போயிடும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்கும், 8 2ஆல் டிவைட் பண்ணால் 4. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், எக்ஸோட வேல்யூ 4ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், இசட்டோட வேல்யூ 12ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? இதை வச்சு யூஸ் பண்ணி ஈக்குவேஷன் எக்ஸோட வேல்யூ 4 இசட்டோட வேல்யூ 12ங்கிறத யூஸ் பண்ணி ஈக்குவேஷன் 1ல் போய் அப்ளை பண்ண போகிறோம். ஈக்குவேஷன் 1 என்ன ரைட் பண்ணி வச்சுருந்தோம், x + y + z = 24ன்னு ரைட் பண்ணியிருந்தோம். ஓகேயா? இப்போ எக்ஸோட வேல்யூ 4ன்னு தெரியும், ஒய்யோட வேல்யூ தெரியாது, இசட்டோட வேல்யூ 12 = 24. இப்போ நம்பரையும் ஆட் பண்ணிக்கிறோம். ஒய்யை அப்படியே வச்சுக்கிறோம். நம்பரையும் ஆட் பண்ணனா 12 + 4 என்ன வரும்னா 16 வரும், = 24. அப்போ ஒய்யை நமக்கு வேணும் அப்படின்னா இங்கே இருக்க 24 அப்படியே இருக்கும், இந்த 16 இந்த சைடு கொண்டு போனோன்னா மைனஸ் ஆயிரும். அப்போ ஒய்யோட வேல்யூ என்ன கிடைக்குது அப்படின்னா 8 கிடைக்கும்.
24ல் 16 லெஸ் பண்ணினா 8. ஓகேவா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? எக்ஸ் ஈக்குவல் டு 4, ஒய் ஈக்குவல் டு 8, இசட் ஈக்குவல் டு 12. அப்போ நம்ம எக்ஸ் நம்ம என்னன்னு வச்சுருந்தோம்? ஃபஸ்ட்டு பிளேஸ் ஃபினிஷர்ஸ் எத்தனை பேர்? 4ஓட ஆன்சர் எடுத்து ரைட் பண்ண வேண்டாம். 4 அத்லெட்டிக்னு ஆன்சர் ரைட் பண்ணணும். 4 அத்லெட்டிக்னு ரைட் பண்ணிக்கணும். ஒய்ங்கிறது என்னது? செகண்ட் பிளேஸ் ஃபினிஷர்ஸ். இப்போ செகண்ட் பிளேஸ் ஃபினிஷர்ஸ் எத்தனை பேர்? 8. ஸோ 8 அத்லெட்டிக். ஓகேவா? இசட்டுங்கிறது என்னது? தேர்டு பிளேஸ் ஃபினிஷர்ஸ் ஈக்குவல் டு 12 அத்லெட்டிக். புரிஞ்சிடுச்சா? சம் அவ்வளோதான். இப்போ அவங்க கேட்ட கொஸ்டின் என்ன? ஒவ்வொரு பிளேஸ்லையும் எத்தனை ஃபினிஷர்ஸ் இருந்தாங்க, எத்தனை அத்லெட்டிக் இருந்தாங்க அப்படிங்கிறது தான் கொஸ்டின். இப்போ ஃபஸ்ட் பிளேஸில் வந்து 4 அத்லெட்டிக், செகண்ட் பிளேஸில் 8 அத்லெட்டிக், தேர்டு பிளேஸில் 12 அத்லெட்டிக் இருந்தாங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். இந்த சம்க்கான ஆன்சர் இவ்வளோ தான். தேங்க்யூ.